ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுமே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸா போகிறான். அப்போ வந்துட்டு அந்த தண்ணி அவன் காலில் பட்டு இவங்க ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி வந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே இவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுமே சொல்லுது, நான் குறி வச்சா யாருமே தப்ப மாட்டாங்க அப்படின்னு. அப்படி நம்ம ரேஹானையும் ஷைரியும் காமிக்கிறாங்க. அவனுமே ஏதோ ஒரு குகைக்கு போயிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா கீ அப்படின்ற பர்சனை பாக்குறதுக்காண்டி போயிருக்காங்க. அமன் வீட்ல இப்ப புதுசா ஒரு ஜின்னு வந்திருக்குல்ல, அந்த ஜின்னு பேரு ஜல்பாரி. சோ அதை டிஃபீட் பண்றதுக்காக வேண்டி ஹெல்ப் கேட்டு தான் இந்த கீ அப்படின்ற பர்சன் கிட்ட வந்திருக்காங்க. அப்ப ரெஹானுமே சொல்றான், இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ நீ சொல்ற அந்த பர்சன் இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவளுமே இல்ல இல்ல இங்கதான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். சோ வாங்க இங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள கூட்டி போறா. அந்த இடமே வினோதமா இருக்கு. நான் முன்னாடி வரும்போது இந்த இடம் இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. சோ இவளுமே அதை பார்த்துட்டா. இவளுமே ஜின் த்ரெட்டை வச்சு அந்த கூண்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா பாறை ஒன்று உருண்டு வருது. நம்ம ரேஹானுமே அவனுடைய மேஜிக் யூஸ் பண்றான். அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. என்னதான் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஜல்பாரி ஜின் இவனை ஹிப்னோடைஸ் பண்ணிருக்கும் போது இவனுடைய பவரை எடுத்துக்கிச்சு. அது இவனுக்கு புரியுது. நான் இதை எப்படியாச்சும் ரோஷினிட்ட அண்ணிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு போனை பண்ணா. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரா ருபினாமாவுக்கு போன் பண்ணி அவன் சொல்ல, அப்ப ருபினா அம்மாவுமே ஓடி வராங்க. அவன் ரோஷினி வேணா அந்த தண்ணியில விழுந்துடாதீங்கன்னு. அந்த ஜின்னோடைய ஹிப்னோடைஸ்னால இவங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையுமே ப்ளீஸ் வெளியில வந்துடுங்க அப்படின்னு ருபினா அம்மா சொன்னா. இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ருபினா அம்மாவுமே அந்த அல்லாக்கு தான் நன்றி சொல்லணும், நல்ல வேலை உங்க பவர்ஸ் நீங்க இழக்கல அப்படின்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ரேஹானுடைய பவர்ஸ் இப்படிதான் போச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தென் இந்த ஜின்னுமே உங்களுடைய பவர்ஸ் போகலன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? உங்களுடைய பவர்ஸ் நான் எடுத்துட்டேன், என் கையில பாருங்க. சோ என்ன இருக்குல்ல உங்களுடைய பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு 3 பேருடைய பவர்ஸ் கிடைச்சிட்டு, ஆனா முக்கியமான ஒரு பையனுடைய பவர்ஸ் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து இறங்கி வருது. இவங்க கெஸ் பண்ணிட்டாங்க நம்ம அர்மானுடைய பவர்ஸ் எடுக்க போதுன்னு. இல்ல வேணாம் ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா இந்த பொண்ணும் நேரா அங்க போய் அர்மான் கிட்ட தான் நின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அர்மான் கிட்ட போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பவர்ஸ் வேற இல்ல. அவங்க ஓடி போக பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கால் ஃபுல்லா அப்படியே ஃபிஷ்ஷுக்கு இருக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன கரெக்டா அந்த நேரத்துல அவனுடைய தங்கச்சி த்ரெட்டை கொண்டு வந்துருதா, போட்டு அந்த தொட்டில இழுத்துடுறான். அப்படி நம்ம ஹீரோயினுமே அவளுடைய குழந்தைய தூக்கி வச்சிருக்கும் போது அர்மானுடைய பவர்ஸ்னால இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஃபிஷ் இருக்கிற மாதிரி அந்த டெய்ல் இல்லாம கால் வந்துருச்சு. அங்க பார்த்தா அந்த ஃபிஷ் ஜின்ன சங்கடி போட்டு எல்லாரும் கேட்டிட்டு இருக்காங்க, உனக்கு என்னடி தைரியம் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ஃபிஷ் ஜின் சொல்லுது, ரொம்ப நேரத்துக்குலாம் என்ன இப்படியே உங்களால பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னுடைய பவர்ஸை நீங்க தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என் கையில 3 பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ருபினா அம்மாவுமே ஆமா நீங்க இவ சொல்றது கரெக்ட் தான். சோ நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே தனியா பேசிட்டு இருக்கும்போது அவனுமே சொல்றான், வீட்டுல ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதோடைய பிளஸ் பாயிண்ட் ஸ்ட்ராங் வீக்னஸ் எல்லாமே அந்த தண்ணி தான். சோ அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து கீழே ஊத்திடுங்க அப்படின்னு சொன்னா ஸ்விம்மிங் பூல்ல உள்ள எல்லா தண்ணியுமே எடுத்துட்டாங்க. அப்படியே வீட்டுல இருக்கிற எல்லா தண்ணியுமே அவங்களும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜின்னுமே சங்கிலி அவுத்திருச்சு. தண்ணி 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 அப்படின்னு கத்திட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடி எங்கேயுமே தண்ணி இல்ல. ஆனா நம்ம அமன் ரோஷினியுமே ஒரு சொட்டு தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு வந்தா இந்த ஜின்னுமே அந்த இடத்துல காலை வச்சு அப்படி அதோடைய பவர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட இருக்கிற குழந்தைய இந்த ஜின் வாங்கிருச்சு. நேரம் அந்த ஃப்ரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் என்னுடைய குழந்தைய மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு ஏன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீங்க அம்மாவா கூட இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா என் குழந்தைய மட்டும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னா. இல்ல டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால நான் போய் தான் ஆகணும், இந்த குழந்தைய நான் கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அழுகுத்தான் வருது. அவளுமே அழுதுட்டு தான் இருக்கா. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் மட்டும் கேளுங்களேன், பெத்த அம்மாவுக்கு தான் குழந்தையோட வலி என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னுடைய அர்மானுடைய பர்த்டே வர, ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ அம்மனுமே வேணாம் வேணாம் அந்த குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, உங்க கூட வேணா நான் வரேன், நான் ஒரு கிங் ஆஃப் ஜின் தான், ப்ளீஸ் அந்த குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, அர்மானை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தர முடியாது, நீலாம் எனக்கு ஒரு பிரோஜனமும் இல்லப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ரோஷினியுமே இல்ல இல்ல நானாச்சும் வரேன், ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் அவன்கிட்ட கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல ஒன்னையும் எனக்கு வேணாம், எனக்கு இந்த குழந்தை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுமே ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஹெல்ப் பண்ணணும், டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லுது. தென் இவங்களுக்கு வேற வழியே தெரியல. அப்போ நம்ம ஹீரோயினுமே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இன்னைக்கு என்னுடைய குழந்தையோடைய பர்த்டே, அவன் பர்த்டேக்கு அவன்
ஒண்ணுமே சாப்பிடாம போனா எப்படி? ஆனா இவ்ளோ சின்ன குழந்தை சாப்பிடுமா ஏதாச்சும் அப்படின்னு கேட்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு அவனுடைய பர்த்டே ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் இருங்களேன் அப்படின்ற மாரி சொன்னா, சரி ஓகே நான் இருக்கேன். உங்களுடைய தாய் பாசத்த நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னுமே வந்துருச்சு. அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. நம்ம ரேஹான காமிக்கிறாங்க. அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவரும், நீங்க கருப்பு ஜின் தான். ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஷயரிமே நான் கருப்பு ஜின் இல்ல நல்ல பாரு நான் ஒரு மனுஷி அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல வேணாம் நீங்கலாம் கருப்பு ஜின் அப்படின்னு சொல்லுது. தென் இவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு நெருப்பு மாதிரி வர வச்சு அதுக்குள்ளேயுமே போயிருச்சு. அப்போ ஷயரிமே இவர்கிட்ட வந்தா ஏதாச்சும் உதவி கிடைக்கும் தான் நான் வந்தேன் அந்த ஜல்பாரி ஜின்னை டிஃபீட் பண்றதுக்கு. ஆனா இப்ப நம்ம வேற என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையனுடைய சவுண்ட் கேக்குது. இவங்களுமே போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்க அவளுமே அவ ஹஸ்பண்ட எங்க நான் ஒரு பிளானை போட்டு தான் இப்படி சொன்னேன். சோ நான் சொல்றது கேளுங்க. ஃபிஷ் சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தான் தோணும். எப்படியாச்சும் அவளை மட்டும் நம்ம சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல உள்ள எல்லாரும் அவகிட்ட போய் நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு அர்மானோடைய பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அதுமே இல்ல இல்ல நான்லாம் சாப்பிட மாட்டேன். நான் இவ்வளவு பெரிய தப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே நான் பாருங்க அந்த கேக் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்களேன் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு வேணான்னு சொன்னா இவளுமே அப்படியே அவளுக்கு ஊட்டி விட்டுடுறா. அந்த கேக்கு செம டேஸ்டா இருக்கு. இருந்தாலுமே இல்ல இல்ல நான் பண்றது தப்பு. எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். நீங்க சொன்ன டைம் முடிய போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினுமே எய்தாப்லயே உட்காந்து அவளுமே எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கா. செம்ம டேஸ்டா இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்குமே கொஞ்சம் இதாகுது. உடனே சரி சாப்பிடுறேன் ஆனா இது தப்பாச்சு அப்படின்னு சொன்னா சாப்பிடுறதுல என்னங்க தப்பு இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபுல்லாவே சாப்பிட வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவளுமே எனக்கு என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கு நான் இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால வந்து படுத்துருதா. உடனே இவங்களுமே அவ கையில உள்ள அந்த சக்தியை ஃபுல்லா எடு எடு அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்கிட்டு இருக்கும்போதே அவ கையில உள்ள சக்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் பேபியுமே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அந்த கொக்கோ கோலா அந்த சைடு வச்சிருப்பாங்க போல. இவங்களுமே இவங்க சக்தி எப்படி எடுக்கிறதுக்குன்னு அந்த புக்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால அந்த புக்ல பாட்டு இருக்கும்போது கொக்கோ கோலா ஜூஸ்ல உள்ள அந்த அந்த குளிர்ந்து இருக்கும்ல ஸோ அந்த தண்ணி கீழே உள்ள அவளுமே முழிச்சு நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த சக்தி இருக்கும்ல அந்த பால் பிரேஸ்லெட் ஸோ அதையுமே வாங்கிட்டா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா ஐயானா அப்படின்னு அவ சொல்ல உனக்கு மனசாட்சி இருக்கா குழந்தைய கூட்டு போய் சாகடிக்க போறியா அப்படின்னு இவ சொல்ல நான் உன் குழந்தைய சாகடிக்கத்தான் கூட்டு போறேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு அவ கேட்க எனக்கு தெரியல. அப்ப என் குழந்தைய எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா உன் குழந்தை தான் கருப்பு ஜின்னை கொன்னுச்சு. சோ கருப்பு ஜின்னை கொன்னனால உன் குழந்தை தான் அடுத்த கருப்பு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ஆமா அந்த புக்ல நல்லா போட்டிருக்கும். எப்பா நீ வந்து ஜின்னோடைய பாட்சா தானே உனக்கு தெரியாத இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா அதுக்காண்டிதான் எங்களுடைய வருங்கால ஜின்னை கூட்டிட்டு போவதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவ ஒரு பெரிய ட்விஸ்ட் இங்க ரிவீல் பண்றா. சரி எனிவேஸ் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் போறேன் அப்படின்ட்டு நடு வீட்லயே அந்த கதவை வர வச்சிட்டு இருக்கா. தென் அந்த கதவுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பின்னாடி ஓடி வரா. இவளுமே அவ சக்தியை வச்சு தடுத்து விட்டுடுறா. ஹீரோவும் ஓடி வந்தா தடுத்து விட்டுடுறா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது லாஸ்டா பார்த்தா இவ போக மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஷயரி ஜின் த்ரெட் வச்சு அவளை புடிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பையனுமே கூட்டு வந்திருக்கா. அந்த பையனுமே அவன்டையும் ரோஷினிட்டையும் இந்த கதவை நம்ம அடைக்க ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு உங்க சக்தியை வச்சிருந்தாங்களா ஒரு உருண்டை போல் அது வேணும் ஒரு கீ வேணும் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. லாஸ்டா கீயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உருண்டை பால் எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவன் நல்ல பாரு அந்த சோஃபா கீழே இருக்குன்னு சொன்னா அவன் ஓடி போய் அதை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் கையில கொடுத்து அந்த பையனுமே அந்த சாவியை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த கதவை அடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்களோ கிட்ட கொண்டு போயிட்டாங்க குழந்தைய. அப்புறம் பார்த்தா ஒரு வழியில அவங்க சாவியை வச்சு அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜின்னுடைய நரகம் இல்லாமையே அந்த கதவு மூடிருச்சு. இவளுமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா லாஸ்டா ஜின்னுடைய நரகம் மூடிருச்சுன்னா இந்த பொண்ணுமே போய்தான் ஆகணும். இவ ஒரு ஜின் இல்லையா அதனால அவ போயிட்டா குழந்தைய போட்டுட்டு. குழந்தைய வந்து நம்ம ரோஷினி அம்மனு தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்ட்ட வந்து இங்க பாருப்பா நீ இன்னைக்கு வரலன்னா என் குழந்தைய காப்பாத்திருக்கவே முடியாது. உனக்கு என்ன வேணாலும் சொல்லுவோம் அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டா நான் இந்த மாதிரி நானும் கீகி மாஸ்டரும் தான் அங்க வேலை பார்த்தோம். எங்க அப்பா என்ன ஜின்னுக்கு ஒப்பந்தமா கொடுத்துட்டாரு. சோ அவர் நிறைய பணத்தை வச்சுட்டு என்ன ஒப்பந்தமா கொடுத்தனால நானும் கீகி மாஸ்டரும் தான் அங்க இருந்தோம் ஜின்னுக்கு அடிபணிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோக்கும் அவன் ஞாபகம் தான் வருது. தென் அவனுமே அவன்கிட்ட உட்காந்து நீ கவலைப்படாதப்பா இனிமேல இருந்து உனக்கு ஒரு புது ஃபேமிலி உண்டு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினுமே வந்து நீ எதுவுமே கவலைப்படாத நீயும் இந்த வீட்டுல ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க எல்லாருமே ஜாலியா இருக்கும்போது நம்ம ஷயரியோ ரேஹானும் பார்க்கா ரேஹான் ரொம்ப சேடா இருக்கான் ஒரு மாதிரி வரியா இருக்கான். இவன் இந்த பையனை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஒரியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவளுமே பாட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது.
இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.